சரி சேத்து பார்த்தாரா யோனாத்தை பார்த்தாரா அப்படின்னு நம்ம பார்த்தலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஆதாம் வந்து இங்க வந்து என்ன பண்ணலாம், எந்த வருஷம் அவங்க மறிச்சாங்க, படைப்புல இருந்து எந்த வருஷம் அவங்க மறிச்சாங்க அப்படின்னு வந்து நம்ம போட்டோம்னா இது ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ ஆதாம் வந்துட்டு 930 வயசுல வந்து மறிக்கிறாரு. அடுத்து வந்துட்டு சேத்து வந்து 130 வருஷம் வந்துட்டு பிறகுறாரு. எத்தனை வருஷம் உயிரோட இருக்கிறாரு? 912 வருஷம் உயிரோட இருக்காரு. இப்போ நம்ம சிம்பிள் என்ன பண்ணோம்னா இது ரெண்டு ஆட் பண்ணோம்னா இந்த நம்பர் நம்ம கொடுக்குறோம். ஸோ 130 பிளஸ் 912 1042. ஸோ 1042 வருஷம் தான் வந்துட்டு சேத்து மறிக்கிறாரு. அடுத்து யோனாஷ் எந்த வருஷம் மறிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 235 பிளஸ் 905 1140. அடுத்து வந்துட்டு கேனான் வந்துட்டு எந்த வருஷம் மறிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 325 பிளஸ் 910 1235. அடுத்து மகாலேல் வந்துட்டு எந்த வருஷம் வந்து மறிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 395 பிளஸ் 895 1890 வருஷம் வந்து மறிக்கிறாரு. அடுத்து யாரு வந்துட்டு எந்த வருஷம் மறிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 460 பிளஸ் 962 1422 வருஷம் வந்து மறிக்கிறாரு. அடுத்து யோனாக்கு வந்துட்டு எந்த வருஷம் எடுத்துக்கொள்ளப்படுறாரு, இவர் மறிக்கல. ஸோ 622 பிளஸ் 395 622 பிளஸ் 395 987. அடுத்து மெத்துசலா வந்துட்டு இதுல ஒரு நம்பர் வந்து விசேஷமா இருக்கு. அதுல என்ன சொல்றீங்களா? டோட்டல் இது வந்து மறிச்ச வருஷம். ஆதாம் மறிச்ச வருஷம் வந்துட்டு 930. சேத்து வந்து எந்த வருஷம் மறிச்சாருன்னா 1042 வருஷம். அது மாதிரி யோனாஷ் வந்துட்டு 1140 வருஷம் மறிக்கிறாரு. கேனான் வந்துட்டு 1295. மகாலேல் வந்துட்டு 1290. யாருக்கு வந்துட்டு 1422. அடுத்து வந்துட்டு யோனாக்கு வந்து 987 வருஷம் வந்து எடுத்துக்கொள்ளப்படுறாரு. மெத்துசலா வந்துட்டு 1656 1656. அக்கா கரெக்டா கேட்ச் பண்ணாங்க. நோவா ஜலப்பிரளயம் வருஷமும் மெத்துசலா மறிக்கிற வருஷமும் ஒரே வருஷம். கரெக்டா? இவரு ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி மறிச்சாரா இல்ல ஜலப்பிரளயத்துல மறிச்சாரா? முன்னாடியே மறிச்சாரு. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். இந்த ஜலப்பிரளயம்ன்றது வந்து ஒரு நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்புல இந்த நீதிமானம் வந்து மறிக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடியே மறிக்கணும். ஸோ ஒரு நான் பைபிளுக்கு ப்ரூஃப் கொடுக்குறேன். நான் லாமேக் வந்துட்டு 5 வருஷம் முன்னாடி மறிக்கிறாரு. ஜலப்பிரளயம் வந்து 1656 வந்து வருது. 5 வருஷம் முன்னாடி வந்துட்டு லாமேக் மறிக்கிறாரு. ஸோ ஜலப்பிரளயத்துல வந்துட்டு 8 பேர் தான் வந்து தேவன கர்த்தர் வந்து காப்பாத்துறாரு. நோவாவுடைய மனைவி, அவருடைய 3 பிள்ளைகள், அந்த 3 பிள்ளைகளுக்கு 3 மனைவிகள், 8 பேர் மட்டும் தான் காப்பாத்துறாங்க. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா மெத்துசலா மரித்த வருஷமும் ஜலப்பிரளயம் வருஷமும் ஒரே வருஷமா இருக்கு. ஸோ அவர் ஜலப்பிரளயத்துல மறிச்சாரா இல்ல அதுக்கு முன்னாடியே மறிச்சாரா? சந்தேகம் இருக்குல்ல. மெத்துசலா மறிச்சுட்டு அவங்களுடைய துக்க நாட்கள் அப்படின்னு சில நாட்கள் இருக்கும். அந்த துக்க நாட்கள் முடிஞ்ச பிறகுதான் இவங்க வந்து கப்பல்ல ஏறாங்க. நோவாவும் அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் 8 பேர் வந்து கப்பல்ல ஏறாங்க. ஸோ இன்னும் ப்ரூஃப் தர்றாங்க. மெத்துசலா அப்படின்னா அவருடைய அர்த்தம் என்ன எபிரேய மொழியில அப்படின்னா அவருடைய மரணம் கொண்டு வரும். மெத்துசலான்னா அவருடைய மரணம் கொண்டு வரும். ஸோ அந்த மரணம் எது கொண்டு வரும்? நியாய தீர்ப்புன்ற இந்த ஜலப்பிரளயத்தை கொண்டு வரும். ஸோ அவர் மறிச்சாதான் என்ன வரும்? இந்த ஜலப்பிரளயம் வரும். ஸோ மெத்துசலா என்றால் அவர் மரணம் கொண்டு வரும். அவர் மறிச்சாதான் என்ன நடக்கும்? ஜலப்பிரளயம் வரும். ஓகேவா?
ஸோ அதனால வந்துட்டு மெத்துஸ்லா வந்துட்டு ஜலப்பிரளயத்துக்கு முன்பதாக வந்துட்டு மறிக்கிறாரு. ஸோ இந்த இதுல பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ஏனோக்கு வந்து எடுத்துக்கொள்ளப்படுறாரு. மீது 8 பேர் வந்துட்டு ஜலப்பிரளயத்துக்கு முன்பதாக மறிக்கிறாங்க. நோவா அவருடைய குடும்பம் 8 பேர் வந்துட்டு கடவுள் வந்து காப்பாத்துறாரு. ஓகேவா? அடுத்து கடைசி. ஸோ இதோட பேர் தெரியும் நமக்கு. ஆதாம், சேத், ஏனோஷ், கேனான், மகாலாலேல், யாரேது, ஏனோக்கு, மெத்துசுலா, லாமேக்கு, நோவா. இந்த 10 பேருக்கு அதனுடைய அர்த்தம் என்ன, எப்ரேய மொழியில அவருடைய அர்த்தம் என்ன நமக்கு தெரியணும். அதுல என்ன ஆழம் இருக்கு, அதுல என்ன சீக்ரெட்ஸ் இருக்கு, ஆவிக்குரிய சத்தியம் என்ன இருக்கு, அதுல என்ன சுவிசேஷம் எதனா இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியணும்.